செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரி முருகர் கோவில் தான் போயிருந்தேன். முருகன் அருளால் முடியாதது ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அவருடைய அருள் இருந்ததுனால தான் இந்த 9 வாரமும் என்னால அவர தரிசிக்க முடிஞ்சது. நேத்து 9வது வாரம். எல்லாருமே 9 வாரம் முடிஞ்ச உடனே பிரசாதங்கள் தருவாங்க. சாக்லேட் இதெல்லாம் தருவாங்க. நான் வீட்ல இருந்தே கேசரி செஞ்சு எடுத்துட்டு போயிருந்தேன். நல்லபடியா அவர தரிசனம் பண்ணிட்டு விளக்கு ஏத்தி முடிச்சுட்டு, உள்ளார சாமி பார்த்துட்டு வரும்போதே கொடிமரத்துக்கிட்ட பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டேன். வெளியில வந்து எல்லாருக்கும் பிரசாதம் குடுக்க ஆரம்பிச்சேன். 10 நிமிஷத்துல பிரசாதம் எல்லாமே காலி ஆயிடுச்சு. நல்லபடியா முருகர் இந்த 9 வாரமும் தரிசிக்க முடிஞ்சது என்னால. 3 வாரம் என்னால மறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட்டு வாரத்திலேயே அவ்ளோ கூட்டம், அவ்ளோ வெயில். அந்த குளத்த சுத்தி நான் லாஸ்ட்ல நின்னுட்டுருந்தேன். எப்படி சாமி பார்ப்பேன்னு பார்த்தேன். நல்லபடியா சாமிய பார்த்துட்டு, மூலஸ்தானமும் பார்க்கறதுக்கு எனக்கு அருள் புரிஞ்சாரு. கண்டிப்பா அவருடைய அருள் இல்லன்னா, எதுவுமே சாத்தியமாயிருக்காது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முருகர பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.